ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஈஸியான சிக்கன் ஃப்ரை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஆமாம், இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷம்தான் ஆகும். அதுவும் நம்ம பிரியாணியில் இருக்க சிக்கனை வச்சு இந்த சிக்கன் ஃப்ரை ரெசிபி பண்ணிடலாம். ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. எனக்கு இந்த ரெசிபி ரொம்பவே பிடிக்குங்க. எனக்கு பிரியாணியில் இருக்க சிக்கன் அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நான் எப்போவுமே வெளியிலேருந்து பிரியாணி வாங்கினா இந்த மாதிரி தான் பிரியாணியில் இருக்க சிக்கனை எடுத்து அது ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி குவிக்காக பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த சிக்கன் ஃப்ரை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீட்டில் காலையிலேருந்து கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. அதனால் லஞ்சு எனக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி வெளியிலேருந்து பிரியாணி வாங்கினோம். பிரியாணியில் இருக்க சிக்கனெல்லாம் ஃபஸ்ட்டு முதல்ல எடுத்துடலாம். நம்ம அதில் அந்த சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதில் எலும்பெல்லாம் இல்லாமல் அந்த ஃப்ளஷ்ஷை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். லாக்டவுன் டைமில் எப்படி பிரியாணி கிடச்சிதுன்னு பார்க்குறீங்களா? எங்களுக்கு இங்கே ரெஸ்டாரண்ட் எல்லாமே ஓப்பன் தாங்க. நம்ம பிக்கப் போய் வாங்கிக்கலாம். அவைலபிள் தான் இங்கே. நம்ம ஊர் அளவுக்கெல்லாம் இந்தியா அளவுக்கு இங்கே லாக்டவுன் இன்னும் அவங்க கொண்டுட்டு வரல. அதனால் ரெஸ்டாரண்ட் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிரியாணியில் இருக்க சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம தனியாக எடுத்துட்டு நம்ம அந்த சிக்கனில் இருக்க ஃப்ரெஷ்ஷை மட்டும் நம்ம தனியாக பிச்சு எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல இங்கே பொதுவாகவே பிரியாணியில் சிக்கன் பீசஸ் நிறையாவே இருக்கும். அதனால் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போது நான் சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே எடுத்து அந்த எலும்பு தனியாக இந்த ஃப்ளஷ் தனியாக குட்டி குட்டி பீசஸாக பிச்சு வச்சுட்டேன் நான். இப்போது அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான். இதில் இப்போது 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். நான் இன்றைக்கி வெங்காயம் எதுவும் சேர்க்கல, ரொம்ப ப்ளெயினாக தான் சேர்க்குறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கட் பண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மசாலா பொருள் எல்லாம் சேருங்க. அதுவும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மஞ்சள் தூளுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஏற்கனவே கொஞ்சம் சிக்கனில் இருக்கும். அதனால் பார்த்துட்டு நீங்கள் கம்மியாகவே ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதில் வெங்காயம் சேர்த்து வதக்கி நம்ம அதுக்கப்புறமா இந்த மசாலாலாம் சேர்த்தோன்னா இந்த சிக்கனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ரொம்ப டைம் ஆயிடுச்சுங்கிறனால எதுவுமே சேர்க்கலை நான். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போது சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக சிக்கனை பிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் எல்லா இடத்துலையும் மசாலா சேரும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்தோட அளவு அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 டீஸ்பூன் நிறைய கூட மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். ஏன்னா நம்ம கடைசியாக கொஞ்சம் பெப்பரும் சேர்ப்போம். அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நம்ம சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. கடைசியாக நான் கொஞ்சம் பெப்பர் சேர்க்குறேன். பெப்பர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே நம்மளோட சிக்கன் ஃப்ரை இப்போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு சிக்கன் ஃப்ரை ரெசிபி. பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.